அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பழம்பேரி இன்னைக்கு பண்ண போகிறேன். இந்த பழம்பேரிக்கு மாவு கரைச்சி வச்சுருக்கிறேன். மைதா அண்டு அரிசி மாவு, கேசரி கலர், உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, வாட்ரு, கொஞ்சம் பேக்கிங் சோடா எல்லாம் போட்டு மாவு கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன். நேந்திர வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கோகோனட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கேரளா டிஷ்ஷு. ஆனால் இதுக்கு பனானா நேந்திர பழம் தான் போடணும். இது பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு.